ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கூட 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ உரித்து சின்ன வெங்காயத்தை அப்படி முழுசாகவே சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 முழு வெள்ளைப்பூடை தோடு நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லெண்ணெய் கூட பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி கொடுங்க. கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு ஒரு எனக்கு கருவேப்பிலையும் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மசாலா பொடிலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அது வரையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கூட மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். புளிக்கரைசலோட மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பூண்டு குழம்புக்கு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பூண்டு குழம்பை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கும் செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நல்லது. இந்த பூண்டு குழம்பு நல்லா கொதி வந்து தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை மேலே தூவி இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.